ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன சண்டே விலாகோட வந்து கண்டினியூஷன் தான். பாருங்கள், லாலிபப் வந்துட்டு ஊற போட்டிருந்தேன். நல்லா வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி வந்து தம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கேப்பில் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். சூப்பராக மட்டன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் எப்பவுமே ஜீரக சம்பாவில் தான் செய்கிறேன். அதுதான் எனக்கு வாசமாக டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பாஸ்மதி என்னமோ பிடிக்கவே மாட்டேங்குது. அடுத்து பொரிச்ச லாலிபப்பை வச்சுக்கலாம். 4 லாலிபப் பொரிச்சு பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 சாப்பிட்டாச்சு. மீதி 2 தான் இருந்துச்சு. வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்போ சாப்பிட ஆரம்பித்தோன்னா அதுலேருந்து அடிக்ட் ஆகிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயத்தை விட. அதனால் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் வச்சாச்சு. சூப்பராக லஞ்சை முடிச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டு ஏஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பால் கொடுத்துருந்தாங்க. நானும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாதி தயிருக்கும் பாதி ஈவினிங் வந்து டீ போட்டுட்டேன். சூப்பராக ஈவினிங் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு, சண்டே ஆனாலே ஒரு மணி நேரம் வந்து வீட்டு பக்கத்துலேயே ஸ்டேடியம் இருக்குது. வாக்கிங் போவாங்க, பசங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே போய்ட்டு ஒரு மணி நேரம் குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த பில்டிங் தான் மெடிக்கல் காலேஜ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.